ஒவ்வொரு கணவனை பார்த்து அவர்கள் மனைவி கூறும் வார்த்தை, உன்னோடு வாழ உனக்காக பல பேரை இழந்து வந்தேன், ஆனால் எல்லாம் நீ என இருப்பாய் என்றும் நினைத்தேன். ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு அண்ணனாக, ஒரு தங்கையாக, ஒரு தம்பியாக நான் வாழ்ந்த வீட்டை விட்டு உன்னை மட்டுமே நம்பி வந்தேன். ஆனால் நீ எப்படி பிறந்தாயோ அதே வீட்டில் அதே போல அதே மக்களோடு இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக நீ என்னையே இழந்து விட்டாய். இழப்பென்னவோ ஒன்றுதான், எனக்கு சுடும் நெருப்பாக, உனக்கு சுயநலமாக, இல்லையா? பிறப்பு முதல் இறப்பு வரை மாறா அன்பும் ஆதரவும் அக்கறையும் கொண்ட ஒரே உறவு இந்த உலகத்திலேயே நமக்கு தாய் தந்தை மட்டும்தான். அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட மட்டும்தான் கிடைக்கும். அவங்க போல கூட யாரும் ஆக சான்ஸே இல்லை. புரியுறதா? வயிறு பசிக்குது ஆனால் சாப்பிட முடியவில்லை, இதுதான் காதலா என்று நினைத்தால் இல்லை மகனே, இல்லை. அது அல்சராக கூட இருக்கலாம். அதாவது ஒருத்தன் போய் கேட்டானா, 2025 எனக்கு ஏதாவது ஏத்தம் இருக்குமா பார்த்து சொல்லுங்க சாமின்னு ஜோசியன்ட்ட போய் கேட்டானா, கண்டிப்பாக இருக்கும், உனக்கு 1 வயசு ஏறி இருக்கும் அப்படின்னா. செமல்ல. நீ யார் என்பது கடவுள் தந்த பரிசு, நீ யாராக ஆழ்கிறாய் என்பதுதான் அவருக்கு, உன்னை படைத்தவனுக்கு நீ கொடுக்கும் பரிசு. பழகியதில் புரிந்து கொள்ளாதவர்களா விளக்கத்தில் தெளிய போகிறார்கள். போய் வளவளன்னு விளக்காத. நம்ம கூட பழகினவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும். மற்றவங்களை பற்றி விலகிரு, கவலைப்படாத. உன்னை பற்றி தெரிஞ்சவங்க உன்கிட்ட உன்னைய பற்றி பேச மாட்டாங்க. நீ யாருக்காக உருகி வாழ்கிறாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள். உன்னை தாண்டி உன் மனதை காயப்படுத்த ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கும்போது அதையும் தாண்டி உன் மனதை சந்தோஷப்படுத்த உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும், இல்லையா? எவனோ ஒருத்தன் சொல்கிறான் நம்ம நொந்து வரப்போ, யா சூப்பர்யா நீ சொல்கிறதுக்கு, நமக்கு நாம என்ன வார்த்தைகளா இல்லை. பி சேர்ஃபுல். பை.